விஜய் அவர்களுடைய வெற்றி அதை எதிர்த்து மனு தாக்கல் செய்யப்படுகிறது. திருச்சி கிழக்கையும் சரி, பெரம்பூர் தொடர்பாகவும் மனுக்கள் வந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கத்தில் அவருடைய வெற்றியை எதிர்த்து 2 பெட்டிஷன் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு. குழந்தைகளை தேர்தலுக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தி வாக்கு கேட்டதுங்கிற சார்ஜ் உள்ளுக்குள்ள வருகிறது. இதை இப்ப எதிர்த்து இல்லைன்னு அவர் சொல்ல போறாரா? நேரத்தை பாருங்க, ராஜினாமா பண்ணிட்டோம், தாவேக்கால சேர்ந்தோம்னா ஒரு சிக்கலும் இல்ல, நம்ம பாட்டுக்கு பாத்துக்கலாம் என்கிற இடத்துல திட்டம் போட்டு போனவர்களுக்கு மிகப்பெரிய பேரிடியே ஒரு இடைக்கால உத்தரவு அது கொடுத்ததுனாலதான் இப்ப ராஜினாமா நடக்காம இருக்கு. எம்எல்ஏக்களுக்கு 10 பேராச்சும் மினிமம் வருவாங்க, 25 பேர்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் பேசுறாரு. அது உண்மையும் கூட. ஆக்சுவலா சுதந்திர தினத்துக்கு முன்பாகவே ஒரு 20 பேரை வரைக்கும் கூட்டிட்டு வந்துடுறதுங்கிற திட்டம் இருந்தது உண்மை. விஜயபாஸ்கர் அதுல சிக்கினதுதான் பியூட்டியே. இவங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்கிற மாதிரி கேட்டுட்டு சபாநாயகர்கிட்ட கொடுத்த அவங்களுடைய பதவி பறிப்பு தீர்மானம் கட்சி தாவல் தடை சட்டத்துல அதை கண்டோன் பண்ணி ரிட்டர்ன் வாங்கின பிறகு ராஜினாமா பண்ணிட்டு போனவங்க எடப்பாடி பழனிசாமியை ஏமாத்தினாங்க. ஆனா கோர்ட்ல சிக்கிட்டாங்க. அடுத்த கட்ட வேகத்தை மொத்தமா காலி பண்ற மாதிரி தேர்தல் ஆணையம் அடிச்சதுதான் அதுல மிக முக்கியமானது. நெருப்புக்கு பயந்துட்டு வானொலியில குதிச்ச கதையா அதுல யுனிக்கா சிக்கினது இவங்க 2 பேரும் தான். ஒன்றும் இல்லை, இப்போ 20 பேர் ராஜினாமா பண்ணுறாங்கன்னா 227 ஆயிரம் போகுது. 207னா 104 மெஜாரிட்டி. 107 இருக்குல்ல, நீங்கள் தேவையில்லை இருந்தா இருங்க, போகிறதுனா போயிங்க. புதிய ஆட்கள் ராஜினாமா பண்ணவும் பயப்படுவாங்க. ஒரு மிகப்பெரிய அரசியல் இடியாப்ப சிக்கலுக்குள் போய் முதலமைச்சர் விஜய் உட்கார்ந்து இருக்காரு. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு புன்னைவளவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி லட்சுமி நாராயணன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணுகிறார். விஜய்க்கும் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கும் 2 நாள் டைம், அதற்குள்ள பதில் தரணும், இல்லைன்னா 50,000 ரூபாய் அபதாரம் நாங்கள் விதிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன் இதை சொல்லியிருக்கிறார்? இந்த வழக்குடைய பின்னணி என்ன, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ பெரிய பொறுப்பில் வேணாலும் இருக்கலாம், எத்தகைய பர்சனாலிட்டியாக வேணாலும் இருக்கலாம். சட்டம் இதுதான் விதி அப்படின்னா அதுக்குள்ளே தான் நீங்கள் செயல்படணும். அதை பற்றிலாம் நான் கவலைப்பட முடியாது என்று நீதிபதி ரொம்ப காட்டமாக நேற்றைக்கு முதலமைச்சர் விஜய் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய தரப்பு வழக்கறிஞர்களிடம் ஓப்பன் கோர்ட்டில் அவர் வச்ச அப்சர்வேஷன் தான். நீங்கள் எவ்வளோ பெரிய பர்சனாலிட்டியாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று சொன்னதற்கு காரணம், அது தாவேக்கா குறிப்பாக இவங்க 2 பேரும் அவங்களுடைய தொகுதிகளில் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட ஒரு எலெக்ஷன் பெட்டிஷன். எலெக்ஷன் பெட்டிஷன் அப்படின்னும் போது வெற்றியை எதிர்த்து எய்தர் 2ஆம் இடம் வருகிறவர்கள் அல்லது 3ஆம் இடம் வருகிறவர்கள் கூட நமக்கு அந்த பேர்ன்ட் மெமரி செக் பண்ணுறதுக்கெலாம் சில சமயம் போடுவாங்க. தொகுதியில் வாக்காளராக இருக்கிற ஒருவர் கூட போய் சேலஞ்ச் பண்ணலாம். கரப்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். இது எல்லாத்தையும் தாண்டி தான் இப்போ அந்த வெங்கடாச்சலபதினு ஒருத்தர் போட்டு அவர் அந்த 5 தொகுதியிலையுமே அவர் எலக்டோரலில் பதிவு பண்ணவர் கிடையாது. அவர் தென்காசியை சேர்ந்தவர், பாஜக பேஸ் கொண்ட ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார். அவர் போட்டதையும் நீதிமன்றம் ஏற்றுக்குது. ஸோ நீதிமன்றம் வெவ்வேறு அளவுகோல வைக்கும். இதில் என்னென்னா, நேற்றைய டேட்டுக்கான டைமை அவங்க ஒத்துக்கிட்டு போயிட்டு அவங்க தரப்பிலிருந்து அவங்க அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணலங்கிறதுனால தான் நீதிபதி அவ்வளவு காட்டமான வார்த்தைகளை ஓப்பன் கோர்ட்டில் பயன்படுத்துகிறார். அடிப்படையில் என்ன நடந்தது? விஜய் அவர்களுடைய வெற்றி அதை எதிர்த்து மனு தாக்கல் செய்யப்படுகிறது. திருச்சி கிழக்கையும் சரி, பெரம்பூர் தொடர்பாகவும் மனுக்கள் வந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கத்தில் அவருடைய வெற்றியை எதிர்த்து 2 பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு முதலமைச்சருக்கு 3ன்னு நினைக்கிறேன், அது சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அப்போ அந்த மனுக்கள் வரும் பொழுது முதல்ல என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்குமே சட்ட வாய்ப்பு, ஒரு வழக்கு தனக்கு எதிராக வருதுன்னா இந்த வழக்கே செல்லத்தக்கதல்ல, மெயின்டெனபிலிட்டி ஆஃப் த பெட்டிஷனை கொஸ்டின் பண்ணுவாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்களுடைய வெற்றி செல்லாது அப்படின்னு இவர்கள் தொடுத்த வழக்கை நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு விஜய் மற்றும் ஆதவ அர்ஜுனா தரப்பில் கேட்குறாங்க. நீதிபதி 2 வாரம் இப்போ நேரம் எடுத்துக்கோங்க, உங்கள் தரப்பு நீங்கள் அஃபிடவிட்டாக தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டார். நேற்றைக்கு வரும்போது எதற்காக இதை நீங்கள் இந்த மனுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எங்களுக்கு எதிரான வழக்கை ஏற்றுக்கொள்ளாமல் அட்மிஷன் ஸ்டேஜிலே தள்ளுபடி பண்ணணும் என்று போட்டதற்கு அதை திரும்ப எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்கன்னு அட்ஜர்ன்மெண்ட் கேட்குறாங்க. இல்லை, அதில் தான் ஒரு டவுட் வருது. என்னென்னா, பொதுவாக இது போன்ற வழக்குகள் நிறைய பார்த்துருக்கோம்.
என்னை வெற்றி செல்லாதுன்னொடனே நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ளாதீங்க, இப்படி இந்த மாதிரி தான் நான் வெற்றி பெற்றிருக்கேன் அப்படின்ற ஒரு வாதத்தை வச்சுட்டு உடனே வந்து மனுவை தாக்கல் பண்ணிடுவாங்களே, ஏன் விஜய் அவர்களுக்கு இந்த தாமதம் வருது? அப்படி என்ன வெற்றி செல்லாதுன்னு சொல்லி அவங்க வழக்கு போட்டிருக்கிறாங்க. அடிப்படையில் என்ன சிக்கல்னா, நீங்கள் வழக்கமான முகாந்திரப்படி இருந்தால், ஏன்னா ஒரு அரசியல்வாதி நீண்ட நாளைக்கு தன் வெற்றியை எதிர்த்த கேஸ் இழுக்கக்கூடாதுன்னு தான் யோசிப்பார். ஐ திங்க் அவர் ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றியை எதிர்த்து 11 வழக்குன்னு நினைக்கிறேன், அது இன்னும் ஓடி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்பா அவர்களுக்கு 10 ஆண்டுகள். இது தேவையில்லாத இழுவை பிடிச்ச வேலை. முதல்ல நீங்கள் அது அந்த மனுவே செல்லாதுன்னு நீங்கள் சார்ஜ் பண்ணீங்கன்னா சீக்கிரம் மனுவை போட்டால் உங்களுக்கு தீர்ப்பு கிடைச்சிடதானே போகுது. உங்கள் தரப்பு வாதம் வர்றது கரெக்டு தானேன்னா, இதில் அவங்க என்னென்ன கிரவுண்ட்ஸ், நீங்கள் கரப்ட் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிற இடத்துல ரொம்ப குறிப்பாக குழந்தைகளை தேர்தலுக்கு ஒரு கருவியாக பயன்படுத்தி வாக்கு கேட்டதுங்கிற சார்ஜ் உள்ளுக்குள்ள வருகிறது. இதை இப்போ எதிர்த்து இல்லைன்னு அவர் சொல்ல போறாரா? இதை நீங்கள் எதிர்க்கிறதுக்கு முதல்ல அஃபிடவிட் ரெடி பண்ணுறதுக்கே பல வகைகளில் நீங்கள் மண்டையை பிச்சுக்க வேண்டிய தேவை வரும். நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்வதாக இருக்கணும். நீதிமன்றம் ட்ரிகர் பண்ணக்கூடாது. நீங்கள் வெறுமனே மெரிட்ஸ், இப்போ அவர் வந்து வேட்புமனுவில் இதை மறைக்க முயற்சி செய்தார் அப்படின்னா, இல்லை அது கிளியராக தான் இருக்குது, இது என்னோட ஆடிட்டிங் ஸ்டேட்மெண்ட்டு, முழுக்க எப்போனாலும் நான் பண்ண தயாராக இருக்கேன்னு இந்த கிரவுண்ட்ஸில் போட்டால் முடிஞ்சு போச்சு. இல்லை சட்டமன்ற இதுக்குள்ளே அவர் மறைச்ச விஷயங்கள் மக்களிடம் அவர் மறைக்கக்கூடாத விஷயங்களாக இருக்கிற பட்சத்தில் பல விஷயங்கள் இருக்குது. ஐடி ரிட்டர்ன்ஸ் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு கேஸை கோட் பண்ணலன்னுட்டு மீனாட்சி நடராஜன் எம்பி அஃபிடவிட்டியை இப்போ ஏற்றுக்க முடியாதுன்னு நகர்த்தி விட்டாங்கல்ல. அதாவது நீங்கள் ஒரு உள்நோக்கத்தோடு உங்களை குறித்த ஒரு விஷயம் வெளியில் தெரியக்கூடாது, அது என்ன ஸ்பெசிஃபிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் மறைக்கிறீங்க. ஆதார் கார்டுலேயே ஒரு நம்பர் இல்லாமல் இருந்ததெல்லாம் கண்டுக்காமல் விட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனுடைய விளைவுகளை இப்போ சட்டமன்றத்துக்குள்ளேயே எதிர்கொள்கிற அளவுக்கு திமுகவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறதையும் பார்த்தோம். பேன் கார்டு நான் நினைக்கிறேன், பேன் கார்டு நம்பரு ஒரு டிஜிட் குறைவாக இருந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி அஃபிடவிட் சார்ந்து வெறும் டெக்னிக்கல் கிரவுண்ட்ஸில் இருந்தால் பிரச்சனை இல்லை. அவர் வைக்கக்கூடிய சார்ஜ் ரொம்ப பயங்கரமானதாக இருக்கிறது. கரெக்டாக பிரச்சாரம் ஓய்வதற்கு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரே ஸ்ட்ரெச்சில் அடித்து யாரும் எதிர்ப்பு வைக்கக்கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் குழந்தைகளை பயன்படுத்தினீர்களா இல்லையா, அது குற்றமா இல்லையாங்கிற கிரவுண்ட் இருக்கு இல்லையா. இது ஒரு முகாந்திரம் இல்லைன்னு நீங்கள் சட்டத்துக்கு மாறா அப்படி ஒரு ஸ்கோப்பே இல்லைன்னு நீங்கள் சொல்லிட முடியுமாங்கிற கேள்வி இருக்குது. இந்த டெக்னிக்காலிட்டிஸ்க்கு முதல்ல அவங்களுடைய வழக்கறிஞர் அணியில் மற்ற டீமில் உட்காந்து அதை எந்த வகையிலும் வந்து நீங்கள் இதில் வாதாடுறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம். ஏன்னா பயன்படுத்தலைன்னா நீங்கள் ஆப்வியஸாக சொல்லிட முடியாது. தேர்தல் ஆணையம் கூட இந்த விஷயத்தில் என்ன பதில் சொல்ல முடியாமல் திணறினாங்க. அர்ச்சனா பட்நாயக் கூட அந்த கேள்வி கேட்கப்பட்டது, அவருமே இந்த எந்த பதிலுமே சொல்லாமல் தான் கடந்து போனார். ஏன்னா இப்போ ஒரு பிரச்சாரத்தில் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து இது வரைக்கும் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது தெளிவாக தெரியும். ஆனால் குழந்தைகள்கிட்டயே பிரச்சாரம் பண்ணி அதை பெற்றோர்கள் அப்படின்றப்போ இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் அப்படின்றப்போ விஜய் அதனால தான் தாமதப்படுத்துகிறாரா? ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாரு நீதிபதி, நீங்களும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீதிபதி தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய அந்த பதிலும் இந்த வழக்கில் ஒரு ட்விஸ்டாக மாறுவதற்கான வாய்ப்பு. தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய அந்த பதில் என்பது அகில இந்திய அளவில் ஒரு புதிய பிரசிடென்ஸை கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் அப்படி குழந்தைகளுக்கான அப்பீலை கொடுத்தது பெரிய அளவுக்கு செஞ்சு இதில் என்னென்ன விஷயம்னா ஒரு வெற்றி வேறு பெற்று இருக்கிறார். இப்போ இந்த கிரவுண்ட் எப்படி இந்திரா காந்திக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக ஒரு யூபி கோர்ட்டினுடைய ஆடு அது அப்படி வரும்னு யாரும் அந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கல. அப்போ அப்படியான ஒரு புதிய பிரசிடென்ஸை கூட இது செட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது விஜய் அவர்களை விடவும் அவருடைய லீகல் டீமுக்கு பக்காவாக தெரிஞ்சிருக்கும். கடைசியில் என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம், கையெழுத்து வாங்க முடியல, அவங்க அசம்பிளி செஷனில் பிஸியாக இருக்காங்கன்னு. ஒரு கையெழுத்தை போடுறதுக்கு கேப் இல்லாமல், ஏன்னா ஏற்கனவே அமைச்சர்கள் 18 மணி நேரம் 19 மணி நேரம்னு ஜிக்கு சொல்கிற அந்த இதிலெல்லாம் அப்படி அந்த பகவந்த் கேசரியே இங்கே வந்து ஜனநாயகனா கின்ற வேலையை திரும்ப திரும்ப பார்க்குறாங்க. ஐ திங்க் இந்தியா டுடே கன்க்ளேவில் தான் அமைச்சர் ஆதவர்ஜுனா சொன்னதான் ஞாபகம். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் காலை 4 மணி தொடங்கி கேள்விகளாக கேட்டுக்கிட்டு இருக்காரு எங்கள் தளபதி அப்படிங்கிற மாதிரிலாம். இப்போ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, அப்படி நீங்கள் கையெழுத்து வாங்க முடியாத அளவுக்குன்னா இல்லை வழக்கறிஞர்களால் அப்ரோச் பண்ண முடியாத நிலையில் இருக்கா, அதுலேயே பல சிக்கல்கள் இருக்குது. 2 வாரத்தில் கொடுப்போன்னு சொன்னது நீங்கள், அதனால தான் நீதிபதி கேட்குறாரு. இந்த காரணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை, தாமதப்படுத்தியதற்காக. அதாவது நீங்கள் இப்போ ஃபைல் பண்ணுறதுக்கு அட்ஜென்மெண்ட் கேட்குறீங்களா அப்படின்னும் போது தான் இல்லை நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம், ஸோ நீங்கள் 2 நாளைக்குள்ளே நீங்கள் இது பண்ணணும், இந்த விவகாரங்கள் இந்த மாதிரியான சாக்கு போக்குகள் பண்ண முடியாது, ஏற்கனவே ரொம்ப தாமதமாக தான் எலெக்ஷன் பெட்டிஷனை முடிக்கிறோங்கிற பார்வை நீதிமன்றங்களின் மீது இருக்கிறது. குறைஞ்சபட்சம் எவ்வளவு துரிதமாக முடியுமோ 6 மாதங்களுக்குள்ள எல்லாத்தையும் கிளியர் பண்ணணுங்கிற இன்டென்ட்டோட இந்த நீதிமன்றம் இருக்கிறது. அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் உங்களுடைய விஷயங்களை செய்யுங்க,
என்று சொல்லி தான் நீதிபதி சொல்லியிருக்காங்க. அந்த 2 நாள் அவங்க ஆக்சுவலாக அதுக்கப்புறம் ஜட்ஜினுடைய மூட் அல்லது நீதிமன்றத்தினுடைய அப்சர்வேஷன்ஸை கேட்ட பிறகு ஜட்ஜினுடைய மூடு என்பதை விடவும் இப்படி ஒரு அப்சர்வேஷன் வருதுன்னா அடுத்தது ஃபைன் போட்டுருவார், இன்னைக்கே அறிவிச்சுட்டு அது என்னவாகுங்கிறது இருக்கு. அதனால தான் 24 மணி நேரங்கிறாங்க, 48 மணி நேரமா 2 நாளைக்குள்ள நீங்க கொண்டு வந்து கொடுங்க, வழக்கு விசாரணை தொடங்க வேண்டிய இடம் இருக்குங்கிறாங்க. தேர்தல் ஆணையம் தான், ஏன்னா இதில் அது என்ன மாதிரியான விஷயங்களை கொண்டு வர போதும், இந்தியாவுக்கே அது ஒரு பிரசிடென்ட்ஸ்னும் போது ஸ்ட்ராங்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வரணும்னா அவங்க பாலிசியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவங்க தாவேகாவினுடைய இந்த 100 நாளில் பாஜக அரசாக அவங்களால ஆடி தீர்ப்பதற்கு அரசியல் பண்ணுவதற்கு நிறைய இருந்தோம், மௌனமா இருக்கிறாங்க. எதுக்கான மௌனம் அது? ஆனால் ஒரு அரசியலி கால்குலேட்டட் மௌனம்ங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. எதற்காக காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் வரக்கூடிய விஷயங்கள், இதுக்கான அஃபிடவிட்ஸு, வேற பல விஷயங்கள் மூலமாக நமக்கு தெரிய வரலாம். இந்த கேஸ் ஒரு மிக முக்கியமான தாவேகா அரசினுடைய அடுத்த கட்ட அரசியலை நோக்கி அதனுடைய திசை வழியை உறுதி செய்யக்கூடிய ஒரு கேஸாக நிச்சயமாக இருக்கும். இன்னொரு வழக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்திருக்கு. நேற்றைக்கு கூட சட்டமன்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடைத்தேர்தல் சம்பந்தமாக எம்எல்ஏக்கள்லாம் ராஜினாமா பண்ண அந்த தொகுதிகளில் யார் அந்த வேலையை பார்ப்பாங்க அப்படின்ற விவாதம்லாம் சூடு பறக்க பார்த்தோம். இப்போது இந்த இடைத்தேர்தலை நடத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக தாவேகா அரசு கோர்ட் அணுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கோர்ட் ஏற்கனவே தெளிவாக சொன்னாங்க, எலெக்ஷன் பெட்டிஷன் முடிகிற வரை ஒரு 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் தடை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்க தடை அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் நேற்றைக்கு ஒரு மனு தாக்கல் பண்ணும்போது அவங்களுமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, எலெக்ஷன் பெட்டிஷன் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு இந்த தேர்தல் தேதி அறிவிக்கக்கூடிய அந்த ப்ரொபோசல் என்பது இல்லை அப்படின்ற அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த தேர்தல் என்பது தள்ளி போகும் அப்படின்னு சொல்லி பார்ப்பதா? இன்னொரு பக்கம் இன்னொரு கேள்வியும் எழுது, இடைத்தேர்தல் இந்த எலெக்ஷன் பெட்டிஷன் நடந்தால் தான் அறிவிக்கப்படும் அப்படின்றப்போ விஜயும் ஆதவர்ஜனாவும் தன்னுடைய மனுவை கூட போடுவதற்கு தாமதப்படுத்துகிறாங்க. அதை ஈஸியாக போட்டு முடிச்சா கூட அந்த திருச்சி கிழக்குலையாவது இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய வாய்ப்பு என்பது வரும். ஆனால் அதுவும் பண்ணாமல் இருக்கிறாங்கன்றப்போ இரட்டை கேள்வி அதில் ஒன்று எழுகுது. இது உங்களுடைய பதில் என்ன? இல்லை, அடிப்படையில் இந்த வழக்கு குறிப்பாக வெங்கடாச்சலபதி அவர்கள் போட்ட வழக்கில் தேர்தல் ஆணையம் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறது. இது வரைக்கும் அவங்க இந்த மாதிரி எங்கேயாவது எடுத்திருக்காங்களான்னா நமக்கு அது கொஞ்சம் யோசித்து திரும்பி பார்க்க வேண்டிய சூழல் தான் இருக்குது. இடைத்தேர்தல்கள் அப்படி வரும்போது அந்த கேஸ் அது பாட்டுக்கு நடக்கட்டும். ஏன்னா அப்படி பார்த்தா நீங்கள் ராகாபுரத்தில் 16க்கு அப்புறம் நீங்கள் 21லே தேர்தல் என்ன வாட்சிங்கிறது இருக்குது. 21ல் முடிச்சு இப்போ 26 எலெக்ஷனும் முடிச்சு அங்கே வேறொரு ஜெயிஸ்டாருங்கிற வரைக்கும் பார்க்குறோம். இப்படியெல்லாம் அவங்க பெட்டிஷன் இருக்குன்றதுக்கெல்லாம் அவங்க நிப்பாட்டினது இல்லை. கடந்த காலத்தில் அதை எதிர்த்து டிஸ்குவாலிஃபை ஆகி வழக்கு நடந்திருக்கு. டிடிவி தினகரனோடு போனவர்களுடைய வழக்கு ஏறத்தாழ 1.5 வருஷம் வரைக்கும் அந்த 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் எம்எல்ஏக்கள் இல்லாமலே அவங்க பாதிக்கப்பட்டாங்க. அது நடந்திருக்கு. ஆனால் நம்மளால புரிஞ்சுக்க முடியும், டிஸ்குவாலிஃபிகேஷன் ரெசிக்னேஷன் சார்ந்து வருது அப்படின்னா இதில் நேரத்தை பாருங்க. தாவேகா ராஜினாமா பண்ணிட்டோம், தாவேகால சேர்ந்தோம்னா ஒரு சிக்கலும் இல்லை, நம்ம பாட்டுக்கு பார்த்துக்கலாம் என்கிற இடத்துல திட்டம் போட்டு போனவர்களுக்கு மிகப்பெரிய பேரிடியே இந்த ஒரு தீர்ப்பு இருக்கு இல்லையா, ஒரு இடைக்கால உத்தரவு தீர்ப்புங்கிறத விடவும் அது கொடுத்ததுனால தான் இப்போ ராஜினாமா நடக்காம இருக்கு. எம்எல்ஏக்களுக்கு 10 பேராச்சும் மினிமம் வருவாங்க, 25 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்னு செங்கோட்டையன் பேசுறாரு. அது உண்மையும் கூட. ஆக்சுவலாக சுதந்திர தினத்துக்கு முன்பாகவே ஒரு 20 பேரை வரைக்கும் கூட்டிட்டு வந்துடுறதுங்கிற திட்டம் இருந்தது உண்மை. ஏதோ ஒரு நேரத்தில் கால சூழல்ல அது அதிமுகவுக்கு அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அது எப்படி நம்ம எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அதில் தான் அந்த தடை என்பது வெங்கடாச்சலபதி போட்ட வழக்கில் 5 தொகுதிகள். அந்த 5 இதில் சிக்கல் என்னன்னா, ராஜினாமா செய்த 2 பெண் எம்எல்ஏக்களுடைய தொகுதியிலையும் எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் ஆகலை. அதுக்கு இப்போ இடைத்தேர்தல் நடத்த தடை இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையம் இதை முடியிட்டு சேர்த்து நடத்தி போங்கிற இடத்துக்கு வர போகிறாங்களாங்கிற கேள்வி இருக்கு. அவங்க குறைஞ்சது மினிமம் அவங்க ராஜினாமால இருந்து இப்போ 1 மாதத்தை நம்ம கழிச்சாலும் அடுத்த 5 மாதங்கள்னு யோசிச்சோம்னா பிப்ரவரியில் 5 மாநில தேர்தலை கூட சேர்த்து நடத்தலாம். அதுக்குள்ளே இது கிளியர் ஆனால், ஏன்னா பிப்ரவரியில் நமக்கு யூபி எலெக்ஷனோட சேர்த்து 5 மாநிலம் வருது, வேணும்னா நாங்கள் அங்கே நடத்திக்கலாம். பட் இப்போ எங்கே சிக்கல் வரும்னா 6 மாதத்துக்குள்ளலாம் முதல்ல இந்த எலெக்ஷன் பெட்டிஷன் முடியுமாங்கிறது கேள்வி. விஜய் அவர்கள் தரப்பு அல்லது விஜய் உட்பட இருக்கு 2 விஜயபாஸ்கர் அதில் சிக்கினது தான் பியூட்டியே. அவங்க ராஜினாமா பண்ணதுங்கிறது டிஸ்குவாலிஃபிகேஷன், அது தனி வழக்காக இருக்கு. அந்த 4 பேர் ராஜினாமா, மரகதம் குமரவேல், இசை சுப்பையா, அவர் ஜெயக்குமார், இன்னொருத்தவங்க, இந்த 4ங்கிறது தனியாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் சரியா இல்லையான்னு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வழக்கு தனியாக போயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்டுட்டு அவரை சபாநாயகர்கிட்ட கொடுத்த அவங்களுடைய பதவி பறிப்பு தீர்மானம் கட்சி தாவல் தடை சட்டத்தில் அதை கண்டோன் பண்ணி ரிட்டர்ன் வாங்கின பிறகு ராஜினாமா பண்ணிட்டு போனவங்க. அதாவது என்னன்னா, அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா இந்த 5 ஆண்டு எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்க முடியாதுங்கிறதுக்காக சேஃப் கேம் விளையாடி எடப்பாடி பழனிசாமியை
ஏமாற்றி மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சு வாங்க வச்சுட்டு அப்படி போயிடுறோன்னு போனதுனால அவங்க நேரம் அப்படி அவரை ஏமாத்தினாங்க. ஆனால் கோர்ட்டில் இபி எலெக்ஷன் பெட்டிஷனில் வந்து சிக்கிட்டாங்க. இப்போ இந்த நீதிமன்றம் இது 3வது முறையாக அவங்க அந்த ஸ்டேவை தள்ளி வைக்கிறாங்க. முதல்ல கொடுக்கும் பொழுது ஜூன் 30 வரைக்கும் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஆகஸ்ட் 24க்கானது இப்போ 8ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் போயிருக்கு. இப்போ அதாவது நீங்கள் எல்லா தரப்புக்கும் மத்திய அரசு இல்லை, எலெக்ஷன் கமிஷனில் தொடங்கி பலருக்கும் அஃபிடவிட்ஸ் அனுப்பியாச்சு. நீங்கள் எல்லா தரப்பும் இண்டிவிஜுவல் பெட்டிஷனர்ஸ் அதில் சம்மந்தப்பட்ட தனிநபர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் உங்கள் தரப்பு ப்ரைவேட் பர்சன்ஸாக உங்களுடைய தரப்புகளை நீங்கள் அஃபிடவிட்ஸாகவும் போடலாம், வழக்காகவும் வாதாடிக்கலாம். மேஜர் கொஸ்டின் அப்படிங்கிறத நாங்கள் எடுக்க போகிறோம். தேர்தல் ஆணையம் அடித்தது தான் அதில் மிக முக்கியமானது. தாவேகாவினுடைய அடுத்த கட்ட வேகத்தை மொத்தமாக காலி பண்ணுற மாதிரி. ஏன்னா அவங்க இப்போ பரபரப்பாக இருக்கிறது இடைத்தேர்தலை எப்படியாவது நடத்தி தனிப்பெரும்பான்மையை நோக்கி நம்ம நகரணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு ஸ்டே இல்லைன்னா அட்லீஸ்ட் இன்னும் சில பேர் ராஜினாமா பண்ண வச்சு மொத்தமாக நின்று 20 போயிட்டு ஒரு 15 வந்தால் கூட நமக்கு நம்பர் வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லைன்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஒரே இதில் அங்கே என்ன முடிச்சிருச்சு எலெக்ஷன் கமிஷன், 2 விதமான வேக்கன்சி இருக்குது. கிளியர் வேக்கன்சி, அந்த கிளியர் வேக்கன்சிங்கிறது எதர் அவங்க மேலே இந்த கட்சி தாவல் எல்லாம் இல்லாமல் ராஜினாமா பண்ணுறாங்க, அல்லது ஒரு காலமாகிறார், ஏதோ ஒரு வகையில் வேண்டான்னு ஒரு துறக்கிறார், வேற எந்த குறையுமே கிடையாது அவங்க மேலே, சட்ட ரீதியான நடவடிக்கையோ புகார்களோ முகாந்திரமோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் நாங்கள் கிளியர் வேக்கன்சியை அறிவிப்போம். கிளியர் வேக்கன்சி வந்ததுன்னா 6 மாதத்துக்குள்ள தேர்தல் நடத்துவதுங்கிறது பைண்டிங் ஆகும். ஆனால் இப்போ வேக்கன்சி சார்ந்த இடத்துல அந்த இடத்துல தான் அவங்க டபுள் எலிஜிபிள் எம்எல்ஏஸ்ங்கிற அந்த கான்செப்ட் வெங்கடாஜலபதி வச்சதை தேர்தல் ஆணையம் அதையே அவங்களுடைய அஃபிடவிட்ல பதிவு பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுப்போமே, முதலமைச்சருடைய தொகுதியை எடுத்துப்போம். திருச்சி கிழக்கு அவர் ராஜினாமா பண்ணது, அதை எடுப்போம். இப்போ அதுலேயே முதல்ல என்ன தெரியுமா ஒரு சார்ஜ் வச்சாங்க, அது அப்படி ஒரு வாதமெல்லாம் நம்ம இது வரைக்கும் கேட்டதே இல்லை. முதலமைச்சர் வந்து 1ஆம் தேதியை ராஜினாமா பண்ணிட்டாரு, இனிகோ இருதயராஜ் அதுக்கப்புறம் தான் அதை எதிர்த்து வழக்கு பதிவு பண்ணாரு, அதனால அதை அனுமதிக்க கூடாது. ஏன்னா இவர் ராஜினாமா பண்ணதை நீங்க எப்படி பண்ணிட்ட ஒரு பதவியை எதிர்க்கலாமான்னு ஒரு அறிவுபூர்வமான வார்த்தை வச்சாங்க. அதுக்கு தான் நீதிமன்றம் என்ன கேட்டுச்சு, தமிழ்நாட்டில் மற்ற 233 தொகுதியிலையும் 2ஆம் இடம் 3ஆம் இடம் வந்தவங்களுக்கு வழக்கு பதிவு செய்ய 1 மாத கால அவகாசம் சட்டம் கொடுக்கிறது. அதென்ன இந்த ஒரு தொகுதியில் மட்டும் அவரு 5 நாள் மட்டும்தான் அவர் கொடுக்க முடியும், பண்ண முடியாதுன்னா நீங்க சொல்ல முடியாது. அது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாங்கிற அந்த பிரின்சிபலை உடைச்சிரும். அவர் ராஜினாமா பண்ணாரா, இப்போ இந்த வழக்கை விசாரிச்சுட்டு ராஜினாமா பண்றதுக்கே அவருக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறத நாங்கள் டிசைட் பண்ணிக்க போறோம். அவர் ஜெயிச்சதே செல்லாதுன்னா ராஜினாமா ஆட்டோமேட்டிக்கா நல்லன்னு வாயிடாத போது இப்படியெல்லாம் ஒரு பயங்கரமான லாஜிக்கு நீங்க கொண்டு வர வேண்டாங்கிற மாதிரிலாம் முதல் நாள் அந்த ஸ்டே கொடுத்தப்ப இப்படி சில வாதங்களும் கோர்ட்ல வைக்கப்பட்டது. நீதி அரசர்கள் 233 தொகுதியில் நீங்க 2ஆம் இடம் வந்தவங்களுக்கு என்ன வாய்ப்பு கொடுப்பீங்களோ இனிகோ இருதயராஜுக்கு அதை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் எல்லாம் வாத பிரதிவாதம் போச்சு. இதுல எதுக்குன்னா வழக்கமா வெங்கடாச்சலபதி அவர்கள் இந்த 5 தொகுதியிலையும் அவர் சேர்ந்தவர் இல்லை, தள்ளுபடி பண்ணுங்கன்னாங்க. நீதியரசர்கள் அதை ஏற்றுட்டு தள்ளுபடி பண்ணுவாங்கங்கிற ஒரு பார்வை தான் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஆனால் அவர் வச்ச சில விஷயங்கள் 3 உச்சநீதிமன்ற தீர்ப்பை கோட் பண்ணுறாரு. அதில் இருக்கக்கூடிய ஷரத்துகள் அது நீதிபதிகள் கன்வின்ஸ் ஆகினா அவர் அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் சொல்லியிருக்க காரணங்கள் அந்த ஜட்மெண்ட்ஸை சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸை கோட் பண்ணும்போது அந்த காரணங்கள் எங்களுக்கு கன்வின்சிங்காக இருக்குது, நாங்கள் எடுத்துக்கிறோன்னுட்டு முதல் விசாரணையில இப்படி ஒரு வழக்கை போடலாமாங்கிற மெயின்டெனபிலிட்டி நம்ம விவாதிக்கலாம். விவாதிச்சுட்டு அதை விட விஷயம் அங்கே பெருசுங்கிறதுனால நம்ம அதுக்கு போவோம். இப்போ இதையே வழிமொழிஞ்சுதான் இப்போ விஜய் அவர்கள் அந்த இடத்துல நாங்கள் இடைத்தேர்தலை அறிவிச்சிடுறோம். அறிவிச்சு ஜெயிச்சு ஜான் ஆரோக்கியசாமியை நிற்கிறார், இல்லை ராகவா லாரன்ஸ் யாரோ ஒருத்தர் ஜெயிச்சு எம்எல்ஏன்னு அடுத்தவரை நாங்கள் 4 மாதத்தில் அறிவிச்சிடுறோம். அதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சு இந்த தேர்தல் மனு வந்து ஏதோ ஒரு வகையில் கரப்ட் ப்ராக்டிஸ்ன்னு நிரூபிக்கப்பட்டு விஜய் அவர்களுடைய வெற்றி செல்லாது, இனிகோ இருதயராஜ் தான் ஜெயிச்சாருன்னா நீங்கள் இனிகோ இருதயராஜ் எம்எல்ஏவா உட்கார நிற்க முடியாது. ஏன்னா அதுக்கு பிறகு ஒருத்தர் ஜெயிச்சு எம்எல்ஏவா ராகவா லாரன்ஸ் இருக்கிறார். இது ஒரு உதாரணத்துக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு பொசிஷனுக்கு 2 பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது பெரிய கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸை கொடுத்தணும் என்பதை தேர்தல் ஆணையம் இப்போது ஒப்புக்கொண்டிருக்கிறது. அவங்க என்ன சொல்றாங்க, எலெக்ஷன் பெட்டிஷன் கிளியர் ஆகிற வரைக்கும் வேக்கன்சி வந்து அது டிபேட்டபிளா இருக்கு, அந்த வெற்றியே சரியா இல்லையாங்கிற இடம் வருகிற வரை வேக்கன்சி நாங்கள் அறிவிக்க முடியாத இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. இப்போ இடைத்தேர்தல் நடக்குமா அப்படிங்கிறது வழக்கு விசாரணைக்கு வந்து அதில் விவாதம் நடந்து அதில் யாரும் வாய்தா கேட்பான்னு தெரியாது. இப்போ விஜய் அவர்களும் ஆதவர்ஜுன் அவர்களும் போய் எக்ஸ்ட்ரா நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுங்க, நாங்கள் மனு போடுறதுக்கு டைம் கேட்டீங்களே அந்த மாதிரி அதில் வெங்கடாச்சலபதி எனக்கு இன்னொரு அஃபிடவிட் பண்ணுவோம் 1 மாதம் டைம் கொடுங்கன்னு கேட்கலாம், தேர்தல் ஆணையம் கேட்கலாம், இண்டிவிஜுவல் பெட்டிஷன்ஸ் உங்களால்
கொடுக்க முடியாமல் போகலாம். எதிர்த்தரப்பு உங்களை எதிர்த்து மனு போட்டாங்கல்ல, இவங்க யார் வேணாலும் டிலே பண்ண முடியும். அப்போ அது வரைக்கும் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் என்பது நடக்காமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? இல்லை என்னன்னா, இது ரொம்ப பெரிய சிக்கல். இப்படி எலெக்ஷன் பெட்டிஷனுக்காக இடைத்தேர்தல்கள் பெரும்பாலும் எலெக்ஷன் பெட்டிஷன் பெண்டிங் இருக்கும்போது வராது. யாராவது எதிர்பாராத விதமாக காலமாகறாங்கன்னா அது தனி விதமாக கன்சிடர் பண்ணப்படும். பட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அதாவது அஃப்கோர்ஸ் இந்த டிடிவி போய் திரும்ப ஆளுநரை சந்திச்சு குதிரை பேரங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. அதை இதுக்குள்ள கிளப் பண்ண முடியாதனாலும் இதுல இவங்க ராஜினாமா பண்ணதே விஜயின் மீது நம்பிக்கை இல்லாமல் தானே, அந்த ஆங்கிளுக்குள்ளே வரமாட்டாங்க. அவர் சிஎம்ஆ இருந்தா அதிமுக எம்எல்ஏ எதுவும் செய்ய மாட்டாரு, நம்ம தாவேக்கால சேர்ந்தா செய்வாருன்னா அவங்க போறாங்க. ராஜினாமாவே உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் தான். முதலமைச்சர் விஜய் நாங்க நம்பல, தாவேக்கா தலைவரை நம்புறோம்னு போறாங்க. அதை அடிப்படையில் பார்த்தா அது லாஜிக்கா யோசிச்சோம்னா அப்படி வரும். பட் அதை தாண்டி போய் இப்போ ஒரு அதாவது இது நீங்கள் நெருப்புக்கு பயந்துக்கிட்டு வானொலியில் குதிச்ச கதையா நல்லா கொதிக்கிற இதுக்குள்ளே போய் இப்போ இந்த கோர்ட் வாசலில் நின்றுருக்கு. இல்லை உள்ளபடியே 2 விஜயபாஸ்கர்கள், மற்றவங்களாச்சும் ராஜினாமா பண்ணி பெண்டிங் இருக்குது. அதில் திருச்சி கிழக்கு வேறு விதமானதுன்னு வைங்களேன். ஸோ அதில் யுனிக்காக சிக்கினது இவங்க 2 பேரும் தான். இதனால தான் இவங்களுக்கு இப்போ என்ன தாவேக்காக்கு அச்சம்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் 25 பேர் வருவாருன்னதை கூட்டணி கட்சிகள் விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. கார்த்திக் சிதம்பரம் நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது, அவங்கள உள்ளே சேர்த்துக்கூடாது, சேர்த்தாலும் எம்எல்ஏ பதவி கொடுக்கக்கூடாதுன்னு காங்கிரஸ் தரப்பிலிருந்து எதிர்ப்பு வருது. விசிகாலிருந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கடுமையான கருத்தை தெரிவிக்கிறாரு. கூட்டணியே தொடருமாங்கிற அளவுக்கான கேள்விகளை எழுப்பிடும், நாங்கள் வந்தது நீங்கள் ஜனநாயகபூர்வமாக நடந்துப்பிக்கங்கிறதுக்கு தான் அப்படின்னு அவர் ஒரு அதிருப்தி. இதில் என்னன்னா, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காகவானா அது ஏதோ ஒரு % இருக்கலாம். கூட்டணி ஆட்சியை இவர்கள் நம்பி இருக்கிற வரை தான் நமக்கு ஒரு ஹோல்டு இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ 20 பேர் ராஜினாமா பண்ணுறாங்கன்னா 227 202 ஆயிரம் போகுது, 20 பேர்னா 207 ஆயிரம் போகுது. 207னா 104 மெஜாரிட்டி. எங்கிட்ட 107 இருக்குல்ல, நீங்கள் தேவையில்லை இருந்தா இருங்க, போகிறதுனா போய்க்கு. நாங்கள் இப்போ இருக்கும்போதே உங்களால் என்ன விஷயங்களை உரையாட முடிகிறதுங்கிறது இருக்கு. மோடி அமித்ஷா என்கிற பெயர்கள் எப்போ அன்பார்லிமெண்ட்ரியா மாறுச்சு நமக்கு தெரியல. அதை பேசினா நீ கிங்கல் என்கிற இடத்திற்கு தான் அவைக்குள்ள விஷயங்கள் நடக்குதுன்னா, இவங்களுக்கெல்லாம் அடிப்படையில் இப்போ பாஜக எதிர்ப்பில் இவங்க பின்வாங்கினாங்கன்னா அவங்க கிரெடிபிலிட்டியும் பாதிக்கப்படும். இந்த பதற்றம் என்பது தாவேக்காவுக்கு தனி மெஜாரிட்டி வந்து விட்டால் நமக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போய்விடும், நம்ம அனிவாரி வந்தது அத்தனையும் வீணாயிருமோங்கிற ஒரு ஆங்கிளும் இருக்குது. அதுதான் ப்ராமினென்ட். அதை தாண்டி தான் அவங்க பேசுகிற ஜனநாயக விழுமியங்கள் எல்லாம். ஜனநாயக விழுமியம்லாம் பேசுவோம்னா, அமமுக எம்எல்ஏ இருட்டில் எதுக்கு காரில் வச்சு கையெழுத்து வாங்கினீங்கன்னு இப்போ வரைக்கும் அதை யாராச்சும் கண்டிச்சாங்களா என்கிற கேள்வியை நம்ம அவங்கள நோக்கி எழுப்பணும். ஸோ தாவேக்கா தனிப்பெரும்பான்மையை நோக்கி போவதற்கு இடைத்தேர்தல் இல்லை என்றால் அவங்க இந்த ராஜினாமாவை நோக்கி போகலாம். ஆனால் இடைத்தேர்தலுக்கு தடை நீக்கப்படாத வரை புதிய ஆட்கள் ராஜினாமா பண்ணவும் பயப்படுவாங்க. ஒரு மிகப்பெரிய அரசியல் இடியாப்ப சிக்கலுக்குள் போய் முதலமைச்சர் விஜய் உட்கார்ந்துருக்காருன்னு தான் பார்க்கணும். நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி.